நிஷிகேதன், நீ நல்ல இதயம் கொண்டவன். பலருக்கு நீ உதவி செய்திருக்கிறாய். உன் நண்பர்களிடம் பாசமாக இருந்திருக்கிறாய். ஆனால் உன்னிடம் ஒரு பெரிய பலவீனம் இருந்தது, உன் கோபம். அந்த கோபத்தில் நீ பலமுறை மற்றவர்களை காயப்படுத்தியிருக்கிறாய். உன் வார்த்தைகள் அம்புகளைப் போல அவர்களை தாக்கியிருக்கின்றன. நிஷிகேதன் குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்தான். நான் செய்தது தவறுதான். கோபத்தில் நான் என்னை மறந்துவிட்டேன். யமன் தொடர்ந்தார், கோபம் ஒரு மிருகத்தின் குணம். அது உன்னுடைய பகுத்தறிவையும் நல்ல குணங்களையும் மறைத்துவிடும். நீ ஒரு மனிதன். உனக்கு பொறுமை வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். உன் கோபத்தினால் நீ செய்த தவறுகளுக்கு நீ நிச்சயம் வருந்த வேண்டும். ஆனால் உன் நல்ல செயல்கள் உனக்கு ஒரு நல்ல பாதையை காட்டும். நிஷிகேதன் கேட்டான், அப்படியானால் எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? தண்டனை என்பது நீ செய்த தவறுகளின் விளைவுகளை நீ உணர்வதுதான். உன் கோபத்தினால் நீ யாருக்கெல்லாம் மனவருத்தம் அளித்தாயோ அந்த வலியை நீ உணர நேரிடும். அதே